இஸ்லாத்தில் சகுனம் என்பது கிடையாது. சகுனம் என்பது இஸ்லாத்துல கிடையாது. ஆனால் நற்சொல்கள் நற்குறிகள் இருக்கிறது அப்படிங்கிறான். உடனே சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே நற்குறிகள்னா என்ன அப்படிங்கிறான். சஹாபாக்கள்கிட்ட ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மூமின் வாழுகின்ற பொழுது அவரை குறித்து மக்கள் நல்ல விதமாக பேசுகிறார்களே அதுதான் நற்குறிங்கிறான். வாழும் பொழுது இவர் நல்ல மனிதருங்க, யாருக்கு எந்த இடையூறும் பண்ண மாட்டாரு, உதவி செய்வாரு, மக்கள் கஷ்டப்பட்டா போய் என்ன செய்வாரு, அவருக்கு போய் ஓடோடி உதவி செய்வாரு, அவர் இறந்தது இந்த சமுதாயத்துக்கு இழப்புங்க, பாதிப்புங்க, அவர் இருந்தா எவ்வளவு நன்மைகள் நடந்திருக்கும், இப்படி பேசுறாங்கன்னு வைங்க, இதுவே அவருக்கு ஒரு உதவியாக போய் சென்றடையும், அவர் சோனத்து போறதுக்கு. எதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதே ஒரு மனுஷன், ஒரு மூமின், இவனா போய் சேர்ந்தது சமுதாயத்துக்கு ரொம்ப நல்லதா போச்சு, இருக்கிற வரைக்கும் இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு இருந்தான், இவ்வளவு இடையூறா பண்ணுவான் அப்படின்னு நமக்கு எதிராக புகா செஞ்சான்னா போச்சு. அப்ப இதெல்லாம் நம்மளுடைய உள்ளத்துல என்ன செய்யணும், கொண்டு வரணும். சும்மா கேட்டோம் போனது இல்லாம இதையெல்லாம் நம்மளுடைய உள்ளங்களில் நிலையில கொண்டு வரணும். கொண்டு வந்தாதான் மாற்றம் இருக்கும். நான் உயிர் வாழக்கூடிய காலகட்டத்திலேயே என்னால் பாதிப்படைந்த மக்களின் மத்தியில் நான் பாவ மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லி கேட்டுட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் அதையும் ஏற்றுக்கொண்டு என்ன செய்வான், நமக்கு சுமணத்தை வழங்கக்கூடியவனாக இருக்கிறான். இது போன்ற செயல்கள் தான் உங்களுடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்தும், சீர்படுத்தும் என்பதை விளங்கி செயல்படக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் என்று கூறி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன்.